அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இது ஒரு அழகான பியூட்டிஃபுல் லொகேஷன். சுற்றிலும் மலைகள் எல்லாம் அழகா தெரியுது. ஏரிகள்லாம் நிரம்பி ததும்பி ஒரு இயற்கையான ஒரு காட்சி இது. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, திருவள்ளுவர் மாவட்டம், பள்ளிப்பட்டு தாலுகா, கொத்தக்குப்பம் கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டின இருக்கிற ஒரு மலை. அந்த கிராமம் தான் என்னுடைய துணைவியாரினுடைய தாய் வீடு, அம்மா வீடு. ஸோ நாங்கள் மாமியார் வீட்டுக்கு வெக்கேஷனில் வந்திருக்கிறோம். ஸோ அந்த ஊரை ஒட்டியே இருக்கிற இந்த மலை. இந்த மலை மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில், பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். மிக நீண்ட நாட்கள் கழித்து உங்களை அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2024 ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நானும் என்னுடைய மிஸ்ஸஸும் பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு மதியம் ஒரு 2-2:30 மணிக்கு திரும்பி வரோம். நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு இருந்தோம். வீட்டில் யாரும் இல்லை. வீட்டிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி ஆந்திராவில் இருக்கிற ஒரு வில்லேஜ் அது. அந்த வில்லேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 2-2:30 மணிக்கா வீட்டுக்கு திரும்பி வரோம். வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே, எங்கள் வீட்டு முன்னாடியே புங்க மரம்லாம் இருக்கும். அந்த நிழலில் என்னுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு 4-5 பேர் உக்காந்துட்டு சும்மா பேசிட்டு சிரிச்சுட்டா இருக்கிறாங்க. ஐயா வாங்க ஐயா, எங்க ஐயா போயிருந்தீங்க? நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் ஐயா, வாங்க அப்படின்னாங்க. என்னடா திடீர்னு வந்திருக்கிறீங்க, எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணலையாடா, ஃபோன் பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு நான் அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வாங்கடா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போனோம். உள்ளே போன உடனே அந்த சென்டர் டேபிள் மேலே கேக் ஓப்பன் பண்ணி வச்சு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. எனக்கு அப்போதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அதாவது வழக்கமாகவே நான் சின்ன வயசுல இருந்து பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லை. என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதின்றது கூட சர்டிஃபிகேட்ஸில் இருக்கிற பிறந்த நாள் தான். ஸ்கூலில் 5ஆம் கிளாஸில் சேர்க்கும்பொழுது இந்த காதத்தோடு பரவாயில்லையா, காது எட்டுதா, அப்போ 5 வருஷம் கழிச்சு ஸ்கூல் சேர்க்குற தேதிக்கு 5 வயசு வர்ற மாதிரி ஒரு வாத்தியாராக ஒரு டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்ருவாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 பேருக்குமே அன்னைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் பிறந்த நாள். அந்த வகையில் வந்த அந்த பிறந்த நாள். வழக்கமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், பிறந்த நாள்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. பர்த்டேக்கெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி கேக்கெல்லாம் வெட்டி டின்னர்லாம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு கோயில் குளம்லாம் போயிட்டு புது ட்ரெஸ் வாங்கி அன்னதானம்லாம் பண்ணி இந்த மாதிரி சினிமாவில் வர்ற எந்த ஒரு நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்க்கையில் அது நாள் வரைக்கும் நடந்தது கிடையாது. ஆனால் குறிப்பாக ஒரு தடவை அந்த 2021 அந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே வீட்டில் அரெஸ்ட் ஆகிட்டு இருந்தோமா. அப்போ என்னுடைய துணைவியார் அந்த பிறந்த நாளை விசேஷமாக எங்கள் வீட்லேயே கேக் செஞ்சு ஸ்வீட்டு பலகாரம்லாம் செஞ்சு விசேஷமாக அந்த ஒரு பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக என்னுடைய பிறந்த நாளை அந்த கொரோனா பீரியடில் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணோம். அதை தவிர்த்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு பிறந்த நாள் கூட நான் செலிப்ரேட் பண்ண நாளும் கிடையாது. பல பிறந்த நாள் அது போயிட்ட பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். ஒன்று பிறந்த நாள் முடிஞ்சிட்ட பிறகு ஐயோ போன வாரம் பிறந்த நாள் போச்சேன்னு ஞாபகம் இருந்திருக்கும். இல்லை ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி இன்னும் பிறந்த நாள் 10 நாள் இருக்கே அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பிறந்த நாளைக்கு ஒரு பெருசான ஒரு இம்பார்ட்டன்ஸு நான் வளர்ந்த கலாச்சாரத்தில் நாங்கள் கொடுத்தது இல்லை. என்னுடைய அப்பா அம்மாவும் கொடுத்ததில்லை, நானும் கொடுத்ததில்லை. இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு வருஷம் ஆனால் ஒரு சிம்பிளாக ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம். இந்த நிகழ்வை நான் உங்களோடு கூட ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, அந்த 2024 ஜூன் 3ஆம் தேதி உண்மையிலேயே அன்னைக்கு தாங்க இந்த உலகத்துல நாம ஏன் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோன்ற அந்த நோக்கத்தை நான் உணர்ந்தேன்.
அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த எனக்கு பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி அந்த அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்ட அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 10-15 நிமிஷத்துலயே அவங்க எனக்கு என்ன ஏகப்பட்ட லெசன்ஸை எனக்கு பாடமா கொடுத்துட்டு போனாங்க. நான் நிறைய விஷயங்களை அந்த 10-15 நிமிஷத்துல கத்துக்கிட்டேன். ஒரு ஆசிரியருக்கு உண்மையான சந்தோஷம் எது, ஒரு ஆசிரியருக்கு உண்மையான விருது எதுன்னா, அவங்க எனக்கு அந்த கொடுத்தாங்க பாருங்க, அந்த 10-15 நிமிஷம் அவங்க பாடினாங்க இல்லையா, அந்த பாட்டு, பர்த்டே பாட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எல்லாருமா சேர்ந்து எனக்கு அந்த இனிப்பு வெட்டி அந்த பிறந்த நாளை, ஏன் பிறந்த நாளை அடுத்தவங்க செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா, அன்னைக்கு தான் நான் இந்த உலகத்துல உண்மையாக நான் பிறந்ததற்கான நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். கடவுள் என்ன இந்த உலகத்துல ஏன் படைச்சாரு, என்னுடைய இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக அன்றுதான் உணர்ந்தேன். இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன்றத அன்னைக்கு தான் நான் கடவுள்கிட்ட வந்து கடவுளா எனக்கு வந்து தெரிய வச்சார். எத்தனையோ நாட்கள் நான் ஆசிரியராக வேலை செய்த நாட்களில் மாணவர்கள் என்னுடைய இருதயங்களை காயப்படுத்தினது உண்டு. சூழ்நிலைகள் என்னை ஆசிரியராக இருக்க அறவே வெறுத்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஏன்டா இந்த வாத்தியார் வேலைக்கு வந்தோன்னு நான் நிறைய நாள் நொந்துக்கிட்டது உண்டு. ஆனா அதுலயும் சில சில நல்ல தரமான நெல் விதைகள் பூமியில விழுந்து அது முளைச்சி 100ம் 1000ம் 10,000ம் லட்சமா கனி கொடுக்குறப்ப அதை பார்க்கும் பொழுது அந்த விவசாயிக்கு எப்படி சந்தோஷம் வருதோ, அதை போல அந்த 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 எப்பவுமே சோர்ந்துட்டு இருக்கிற, எப்பவுமே அங்கீகாரமே நமக்கு கிடைக்கலையேன்னு வருந்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு எப்பயாவது அத்திப்பூத்தார் போல இது போல ஒரு நிகழ்வு நடக்கிறது தான் அவங்களுக்கு உண்மையான கௌரவம். அது உண்மையான விருது அவங்களுக்கு. நான் மார் தட்டி சொல்லிக்கிறேன், நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுல இன்னைக்கு நான் கர்வப்பட்டுக்கிறேன். அது எனக்கு கௌரவம்னு நான் நினைக்கிறேன். என் அப்பா என்ன ஆசிரியரா ஆக்கினதற்கான நோக்கம், நான் வாழ்க்கையில வெற்றி அடைந்ததற்கான அந்த நோக்கத்தை அன்னைக்கு நான் உணர்ந்தேங்க. அந்த மாணவர்கள் எனக்கு அன்னைக்கு ஒரு விருதை கொடுத்துட்டு போனாங்க பாருங்க. ஐயா நீங்க நல்ல ஆசிரியர்னு அவங்க வாய் விட்டு சொல்லல, ஆனா அவங்களுடைய நடத்தையே எனக்கு அது நல்லாசிரியர் விருதை, எத்தனை விருதுகள் எனக்கு கொடுத்தாலும் அது இணை இல்லை, ஈடு இணை இல்லாத அந்த 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 விருது அவங்க உணர்வு பூர்வமா எனக்கு கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதுதாங்க ஒரு ஆசிரியருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான விருது. உலகத்துல எத்தனை விருதுகளும் எத்தனை பாராட்டுகளும் புகழ்களும் பணமும் பொருளும் செல்வமும் அந்த மாணவர்களுடைய அந்த அன்பிற்கு ஈடு இணை ஆகாது. யாரோ ஒரு 3வது வருஷம் நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் பாருங்க, அன்னைக்கு தாங்க நீங்க உண்மையிலேயே கௌரவப்படுறீங்க. நம்ம பிறந்த நாளை நம்மளே போஸ்டர் அடிச்சு ஒட்டி, நம்மளே கோயில் எல்லாம் அன்னதானம் பண்ணி, நம்மளே விளம்பரப்படுத்திக்கிறது அது உண்மையான பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல. நம்மளுடைய பிறந்த நாளை நாம கொண்டாடக்கூடாது, நம்மளுடைய பிறந்த நாளை அடுத்தவங்க கொண்டாடுறாங்க, அதுதான் அர்த்தமுள்ள பிறந்த நாள் கொண்டாட்டம். எனக்கு அது வாழ்க்கையில கிடைத்தது. மாணவர்கள் எனக்கு கௌரவப்படுத்தி விட்டார்கள், மாணவர்கள் எனக்கு விருதினை வழங்கி விட்டார்கள். இந்த வீடியோவை நான் ஏன் பகிர்றேன்னா, எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து மனக்குமுறலோட தினம் தினம் நொந்து வெந்து புலம்பிக்கிட்டே வேலை செய்யற ஆசிரியர்களை நான் பாக்குறேன். அடப்போப்பா, என்னதான் உழைச்சாலும் இந்த இந்த அரசாங்கமும் நம்மளுடைய உழைப்பு அங்கீகரிக்க போறதில்ல, இந்த மாணவர்களும் நம்மளை வந்து அங்கீகரிக்க போறதில்லைன்னு எத்தனையோ ஆசிரியர்கள் புலம்பி தீக்கிற நாட்களை வந்து நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஆசிரியர்களுக்கு இந்த காணொளி காட்சி ஒரு சமர்ப்பணம். உங்களுக்கான விருது அரசாங்கமோ அதிகாரிகளோ கொடுப்பது அல்ல, உங்களுக்கான விருதினை மாணவர்கள் கொடுக்க வேண்டும். ஆத்மார்த்தமா மாணவன் கொடுக்கணையா உனக்கான விருத. அதை நீங்க வாழ்நாள்ல ஒரு தடவையாவது அந்த 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 அனுபவத்தை சுவைச்சு பார்த்துருப்பீங்க, ருசிச்சு பார்த்துருப்பீங்க. அதுதான் உங்களுக்கான உண்மையான விருது. சரிங்களா? ஸோ நீங்க இன்னும் ஆர்வத்தோட, இன்னும் நல்ல ஊக்கத்தோட நீங்க இன்னும் நல்ல பல விருதுகளை இது போல மாணவர்களுடைய மனதை வந்து கொள்ளையடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா,
அந்த ஸ்டூடெண்ட் தான் நம்மளோடு கூட பின்னி பிணைந்து நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய பாசத்தையும் நம்மளுடைய இரக்கத்தையும் நம்மளுடைய கருணையையும் நம்மளுடைய அந்த அக்கறையையும் தினம் தினம் ருசி பார்க்கிற அந்த மாணவர்கள் அந்த அந்த நமக்காக அந்த அந்த 10 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய பர்த்டே கொண்டாடுறான் பாருங்க. ஐயா, நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு இந்த நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன்னு அந்த ஒற்றை வார்த்தையை சொல்றான் பாருங்க, அனுபவிச்சு. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதிலும் அந்த மெழுகானது மாணவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து விட்டு அதுவாய் மெல்ல உருகி சாகிறதே, அவன் தான் ஏன் வாத்தியாரு. அந்த மெழுகுதான் ஏன் ஆசிரியரு. உருகி 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 மெழுகு உருகி உருகி அது சாகிறது, மாணவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த மாணவன் எப்பயா படிச்சு முடிச்சுட்டு போயிட்டு இருப்பான், எங்கேயாவது ஒரு நாள் ஐயா நான் உங்களாலதான் ஐயா நல்லா இருக்கிறேன்னு ஒற்றை வார்த்தை சொல்றான் பாருங்க, அதுதாங்க நமக்கு உண்மையான விருது. சோ இந்த காணொளி காட்சி புலம்பி தவிக்கின்ற நொந்து கிடக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் என்று நான் நினைத்து இந்த காணொளி காட்சியை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். இந்த காணொளி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.